ஜூலை 31 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை எப்படியாவது தான் வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைச்சு தீபா கார்த்திகுடைய ஒவ்வொரு ஆசையுமே நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்ட குல்ஃபி ஐஸை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போவாவது என் மேல உங்களுக்கு காதல் வந்துச்சா இல்லையா அப்படின்னு தீபா கேட்குறாங்க. என்ன நீங்க ஒரே ஒரு குல்ஃபி ஐஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க? எனக்கு சின்ன சின்ன ஆசையா நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றுங்க. அதுக்கப்புறமா எனக்கு உங்க மேல காதல் வந்துச்சா வரலையா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, உங்க ஆசை எல்லாத்தையுமே சொல்லுங்க. கல்யாணம் ஆகுற வரைக்கும் எனக்கு அதானே வேலை அப்படின்னு தீபாவும் சொல்லிடுறாங்க. சரி, எனக்கு காலையில் முக்கியமான வேலை இருக்குது. அதனால நான் போய் படுத்து தூங்குறேன். நீங்களும் இப்படியே நின்றுக்கிட்டே இருக்காம பேசாமல் போய் படுத்து தூங்குங்க. இன்னைக்கு நான் எப்படி தூங்க போகிறேன்னு தெரியல. இந்த ஆனந்தி வேற என் ரூமில் வந்து இருந்துக்கிட்டு எனக்கு பெரிய டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு முணங்கிக்கிட்டே கார்த்திக் அவங்களுடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. இந்த மீனாட்சி அக்கா பார்க்குறதுக்கு எவ்வளோ அப்பாவியாக இருக்கிறாங்க. இப்படியெல்லாமா தூங்குவாங்க? கடைசியில் நான் எப்படி இன்னைக்கு தூங்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு தீபாவும் முணங்கிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்பதான் ரம்யா வந்து கால் பண்ணுறாங்க. என்னடி, நான் வாங்கிட்டு வந்த குல்ஃபி ஐஸை சாப்பிட்டுட்டீங்களா? உன் ஹஸ்பண்ட் என்னதான் சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கடி, நீ வாங்கிட்டு வந்த குல்ஃபி ஐஸை கொண்டுட்டு போய் நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவர் நீ வாங்கிட்டு வந்தேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நான் என்ன பண்ணுறது? சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்கள் ஆசையை தான் நான் நிறைவேற்றிட்டல. இப்போவாவது என் மேலே உங்களுக்கு காதல் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறான். எனக்கு நிறைய ஆசை இருக்குது, அது எல்லாத்தையுமே நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறமா சொல்லியாரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இனி என்னென்ன நான் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி சரிடி, உன் புருஷனோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சேன்னா நீ மட்டும் நிறைவேற்று. ஆன் டைமில் எனக்கு கால் பண்ணினா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வச்சாடுறாங்க. அதுக்கப்புறமா விடிய காலில் எந்திரிச்சு தீபாவை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி. எங்கெங்க கூட்டிகிட்டு போகிறீங்க? ஓ, நமக்கு இப்போ தானே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குது, ஃபர்ஸ்ட் டைமாக என்னைய வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம். அது நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த வேலை கரெக்டாக முடியும். அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், பேசாமல் வரீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆக போகிற என்னைய கூட்டிகிட்டு இப்படி என்னமா பேசுவீங்க? எங்கேயாவது பார்க்கு பீச்சுன்னு கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல, எங்கேயோ கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. போகலாம் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் அவசரம்ல, மெதுவாக போகலாம், இப்போ போகிறது முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு, ஃபாரினில் படிச்சுட்டு இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கிறாரு. நம்ம பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னேன். அவங்களுடைய டேலண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து அந்த போலீஸ் சாமியாரை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கள்ல, அவர் எப்படி இருப்பாருன்னு உங்களோட கற்பனையில் அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதை வந்து அவர் வரைஞ்சி கொடுத்துருவாரு அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரியே தீபாவும் அந்த போலீஸ் அம்மையார் எப்படியெல்லாம் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அந்த ஆளும் வந்து கரெக்டாக வரைஞ்சி ஒரு சீட்டில் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதை பார்த்த உடனே தீபா வந்து பயங்கர ஷாக்கிங்காகிறாங்க. ஆமாங்க, இவரே தான், இவனே தான், இவன் அப்படி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு கார்த்திக் சின்னதாக ஒரு டவுட் வருது. கார்த்திக் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத தீபா லூஸு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. என் ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிகிட்டு வந்தாருடி, நம்மளை கூட்டிகிட்டு போனார்ல அந்த போலீஸ் சாமியார், அவரோட பிரிண்டை வந்து எடுத்துட்டாங்க. இனி அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அவனை மட்டும் கண்டுபிடிச்சா யார் என்னன்னு நம்ம விசாரிச்சே ஆகணும். எனக்கு உயிரே போகிற மாதிரியான பரிகாரத்தை சொல்லி கடைசியில் உன் உயிரை எடுக்க நினச்சாலும் அவனை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு தீபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா கிட்ட. அச்சோச்சோ, அவனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அவன் மாட்டிக்கிட்ட நானும் மாட்டிக்குவேனே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கர பீதியில் இருக்கிறாங்க ரம்யா.